மானாமதுரை அருகே புல்லட் ஓட்டியதற்காக பட்டியலின மாணவனின் கையை வெட்டிய விவகாரத்தில் கைது செய்யப்பட்டவர்களை ஜாமீனில் விடுவிக்க கூடாது என பாதிக்கப்பட்டவரின் உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே மேலப்பிடவூரில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஐயாசாமி சிவகங்கை கல்லூரியில் படித்து வருகிறார். கடந்த 12ஆம் தேதி தான் வாங்கியிருந்த புதிய புல்லட்டில் வந்தபோது ஐயாசாமியை வழிமறித்து ஜாதி பெயர் சொல்லி திட்டி தகராறு செய்த மாற்று சமூகத்தை சேர்ந்த சிலர் அவரின் 2 கைகளையும் அரிவாளால் வெட்டியுள்ளனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய வினோத், ஆதி ஈஸ்வரன், வல்லரசு ஆகிய மூவரையும் போலீசார் கைது செய்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் ஐயாசாமியின் கைகளை வெட்டிய கும்பலை ஜாமீனில் வெளியேவிடக்கூடாது என்று பாதிக்கப்பட்டவரின் தாய் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். வீடு கட்டுனதுல இருந்தே ஏன் எங்களோட சேர மாட்டாங்க, பேச மாட்டாங்க. கொஞ்சம் பெரிய வயல் ஆக ஆக இவங்க திருடங்க இங்கே வந்து கஞ்சா குடிக்க வைக்க குடிக்க மல்லு கட்ட இப்படி சண்டை விடாமே நாங்கள் பேருகளோட சேர விடாமையே என் பிள்ளையில நான் வச்சுருந்தேன். 10 வருஷம் பிள்ளை இல்லாமல் இருந்து பெத்த மையன் ஏற்கனவே 7 வயசு மையனை பள்ளிக்கூடம் இடத்துல பிடிச்சி தள்ளி கொண்டு விட்டாங்க. மறுபடியும் கோயிலுக்கு வர இருந்து பிறந்துவேன். ஐயாசாமி வெட்டுப்பட்டதால் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற பின்னர் ஒரு கும்பல் தங்களது வீட்டை அடித்து நொறுக்கியதாகவும் ஐயாசாமியின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட மூவராலும் தங்களது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் அவர்களை வெளியே விடக்கூடாது என்று மாணவரின் உறவினர் கேட்டுக்கொண்டார். எக்காரணத்தை கொண்டு அவனை வெளியிலே விடக்கூடாது, விட்டா எங்க உயிருக்கு ஆபத்துதான். 3 பேருமே வெளியில் வரக்கூடாது, வந்தால் எங்களுக்கு ஆபத்து தான். வெளியில் போகையில் அவனை வெட்டி விட்டாங்க. இப்போ கடைக்கு போனவனை பிடிச்சி வெட்டி விட்டாங்க. வெட்டிட்டு இப்போ உள்ளே போகிறேன் 15 நாள் சாமியில் எடுத்தாந்துருவாங்க. எடுத்தாந்தா திருப்பி எங்கள் உயிருக்கு ஆபத்து தான். எக்காரணத்தை கொண்டு வெளியில் வரக்கூடாது, வந்தால் நாங்கள் எல்லாருமே மண்ணெண்ணெய் ஊற்றிட்டு ரோட்லேயே சாவோம். பட்டியலின கல்லூரி மாணவர் புல்லட் ஓட்டியதை பொறுக்க மாட்டாமல் கையை வெட்டிய விவகாரம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. படுகாயமடைந்த மாணவர் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.